அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நமஸ்காரம். அஷ்டபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. இன்னும் தலைக்கு மேலே பெட்ரோமாக்ஸ் தெரியுது. ஓகே, பிராப்தம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அடிக்கடி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நிறைய நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கொடுப்பினை, அந்த பிராப்தம் அப்படிங்கிறதோட உண்மையான பின்னலை புரிஞ்சுக்கிற உண்மையான அர்த்தம் என்னென்னா பிராரப்த கர்மா. அந்த பிராரப்த கர்மா அப்படிங்கிறது என்னென்னா, பல பிறவிகளாக நம்ம மனித பிறவிகளாக இதுக்கு முன்னால் எப்பெல்லாம் இருந்தோமோ அந்த காலகட்டங்களில் மனதால், உணர்வுகளால், எண்ணங்களால், வார்த்தைகளால், பேசுவதால், செயல்களால், பொருளால், பணத்தால், உடம்பால், உணர்வுகளால் நம்ம யாருக்காவது மற்ற உயிரினங்களுக்கோ இயற்கைக்கோ எந்தெந்த விதத்தில் நல்லது செஞ்சுருக்குமோ எந்தெந்த விதத்தில் தீமையெல்லாம் செஞ்சுருக்குமோ அதெல்லாம் சஞ்சித்த கர்மாவாக அக்யூமுலேட் ஆகிருக்கும். சஞ்சித்த கர்மாங்கிறது ஒரு பெரிய கர்ம மூட்டை. அது சித்திரகுப்தம் கணக்கு மாதிரி. அது யாருக்குமே தெரியாது, சொல்கிற யாருக்குமே தெரியாது. அந்த சஞ்சித கர்மாலேருந்து ஒரு பிஞ்ச் எடுத்துகிட்டு தான் பிராரப்த கர்மாவாக இந்த பிறவியில் கழிக்கிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துருப்போம். இன்னும் அந்த மூட்டை, அது பெரிய மூட்டை, கர்ம மூட்டை ரொம்ப பெருசாக இருக்கும். போன ஜென்மத்தில் பல பிறவிகளில் பண்ண கர்மாவில் ஒரே பிறவிலெல்லாம் கழிச்சிட முடியாது. அது சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். கிரகஸ்தனுக்கு நிச்சயமாகவே அந்த மாதிரிலாம் கழிக்க முடியாது ஈஸியாக. அந்த பிராரப்த கர்மா இந்த ஜென்மத்தில் நம்மளை பிறக்க வச்சிருக்கு. அந்த பிராப்தம் அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தில் இருக்கிற லக்னம் சுட்டி காட்டும். நம்ம எந்த லக்னத்தில் பிறந்திருக்கோமோ அந்த லக்னம் சார்ந்த நிகழ்வுகள், அந்த லக்னம் காலபுருஷனுக்கு எத்தனாம் பாவமாக வருதோ அதை சார்ந்து தான் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் நிறைய மேஜர் நிகழ்வுகள் ஏற்படும். அந்த லக்னம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதோ அந்த காரகத்துவம் அந்த ஜாதகரை வழிநடத்தும். எது? அந்த பிராரப்த கர்மாவை அனுபவித்து கழிக்கிறதுக்கு. எனிதிங் குட் அண்ட் பேட், கர்ஸ் ஆர் பிளெஸிங்ஸ் கேரி ஃபார்வர்ட் ஃப்ரம் த பாஸ்ட் பர்த். போன பிறவிலேருந்து என்னெல்லாம் நல்ல கெட்ட கர்மாவை எடுத்துகிட்டு வந்திருக்குமோ அதோட இம்பாக்ட் இந்த ஜென்மத்தில் நல்ல பலனாகவும் தீய பலனாகவும் கிடைக்கிறதுக்கு அந்த லக்னமும் லக்ன புள்ளியும் தான் முடிவு பண்ணும். அந்த ஜென்ம நட்சத்திரம் என்ன பண்ணும்னா, அதை கழியும் போது, அதை கழிக்கப்படும் போது நம்ம ரியாக்ட் பண்ணுவோமா, நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோமா, நம்ம எப்படி வினை புரிவோம் அப்படிங்கிறதான் சந்திரன் சொல்லும். அந்த சந்திரன் ரொம்ப 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 முக்கியம். ஏன் அப்படின்னா, அந்த சந்திரன் தான் ஆகமிய கர்மாவுக்கு காரணமாக அமைப்போகுது. இப்போ நம்ம பிறந்ததுலேருந்து 12 வயசு தாண்டினதுக்கப்புறம் அந்த குழந்தை சுய கர்மா ஆக்டிவேட் ஆகும்போது என்னெல்லாம் அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறது சந்திரனை பேஸ் பண்ண. நல்ல விதியை மதியால் வெல்லலாம்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். நடக்கிறதெல்லாம் நடக்காமல் பண்ணுறதுக்கும் நடக்காமல் இருக்கிறதெல்லாம் நடக்க வைக்கிறதுக்கும் கிடையாது. அது எப்படி அக்செப்ட் பண்ணி கோ த்ரூ பண்ணுறதுங்கிறது சந்திரன் டிசைட் பண்ணும். புதுசாக என்ன கர்மா நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, வார்த்தைகளால், உணர்வுகளால், ஷேர் பண்ணுறது மூலமாக, பேசுவதன் மூலமாக, பணத்தாலோ பொருளாலோ உணர்வுகளாலோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க. அது மூலமாக யாரோ ஒருத்தருக்கு, ஏதோ ஒரு உயிருக்கு, இயற்கைக்கு ஒரு நல்லதோ ஒரு பாதிப்பையோ ஏற்படுத்துது அப்படின்னா இந்த பிறவியில் அதுதான் ஆகமிய கர்மாவாக கன்வெர்ட் ஆகி அது அடுத்து இப்போ எகெயின் சஞ்சித கர்மா மூட்டைக்குள்ள போய் விழுகும். ஆல்ரெடி சஞ்சித கர்மா பல லட்சம் பிறவிகளோட மூட்டை தொகுப்பு இருக்குது. அதுக்குள்ளே போய் இந்த ஆகமிய கர்மா நம்ம இந்த ஜென்மத்தில் கிரியேட் பண்ணுறது மரணம் வரைக்கும் நம்ம என்ன செய்வோமோ அது போய் திருப்பி அந்த மூட்டைக்குள் விழுகும். அதுலேருந்து திருப்பி ஒரு பிஞ்ச் எடுத்து தான் அடுத்த பிறவிக்கு பிராப்தமாக அது அமையும். அது மனுஷன் நிறைய நல்ல கர்மா பண்ணால் மனிதனாக பிறந்து அடுத்தடுத்த படிநிலைக்கு அந்த சோல் போகும். நிறைய அக்கிரமம் பண்ணியிருக்கோம், தலகால் புரியாமல் ஆடி இருக்கோம், ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டுட்டோம் இந்த ஜென்மத்தில் அப்படின்னா எந்த விதமான பிறவியாகவும் அந்த சோலை தூக்கி போட்டுரும். கர்மா ஈனப்பிறவியாக போட்டுரும். அதுக்காக இது ஈனம் அது பெஸ்ட்னெல்லாம் சொல்ல வரல. என்னென்ன விதத்துலலாம் துன்பப்படணும்னு இருக்கோ அவ்வளோ தீனமான பிறவிகளாக போட்டுரும். ஈனப்பிறவின்னு சொல்கிறத விட தீனமான பிறவிகளாக அந்த உயிரை கொண்டே போட்டுரும். திருப்பி அதுலேருந்து வெளியே திருப்பி மனித பிறவி எடுத்து அந்த சோல் எலிவேஷனை நோக்கி போகிறதுக்கு திருப்பி முயற்சி பண்ணணும். ஸோ அந்த ஏன் இந்த கதை சொல்கிறேன், இந்த டாபிக் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்ம பிராப்தம் பிறக்கும்போது என்னன்னு இருக்கோ அது இந்த ஜாதகர் இந்த ஜென்மத்தில் அனுபவித்தே ஆகணும். நம்ம ஜாதகத்தில் நமக்கு வருமானம், நம்மளோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ப்ரீடிட்டர்மைண்ட், முன்னமே டிசைட் செய்யப்பட்டது. அது 2ஆம் பாவமாக வந்துடும். நம்ம எப்படி வெளிப்படுத்திக்குவோம், நம்மளோட நெட்வொர்க் சர்க்கிளையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம், நமக்கு எந்த மாதிரி நண்பர்கள்லாம் உருவாவாங்க, நம்ம நெருங்கிய நட்போட்டத்தை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுவோம், நம்ம முயற்சிகள் எந்த விதமாலாம் எடுப்போம் அப்படிங்கிற ப்ரீடிட்டர்மெண்ட். அதெல்லாம்
3ஆம் பாவம் முடிவு பண்ணியாச்சு ஆல்ரெடி. நம்ம வீட்டுக்குள்ளே நமக்கு நிம்மதி இருக்குமா, நமக்கு சுகம், நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோமா, இந்த சுகஸ்தானத்தில் ஆல்ரெடி 4ஆம் பாவம் முடிவு பண்ணியாச்சு. அங்கே திறமை வித்தை என்னங்கிறதுல அங்கே ஆல்ரெடி வந்துருச்சு. ஒரு விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்குவோம், எப்படி யோசிப்போம், நம்மளோட குழந்தைங்க எந்த விதத்தில் இருப்பாங்க, நம்ம சிந்தனா சக்தி, சித்தம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதால ஆல்ரெடி 5ஆம் பாவம் முடிவு பண்ணியாச்சு. நம்ம மற்ற உயிர்களுக்கு ஊழியம் செய்வோமா, நம்மளோட தினசரி வருமானத்தை எப்படி எடுப்போம், நம்மளோட உடல் உபாதைகள்லாம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி விவகாரங்களை எல்லாம் ஆல்ரெடி 6ஆம் பாவம் உறுதிப்படுத்தி இருக்கும். நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணுவோம், மியூச்சுவல் டிரான்சாக்ஷன், ஒருத்தருக்குள்ளே நடக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், காம்ப்ரமைஸ், நெகோசியேஷன், ஒரு உறவுக்கும் இன்னொரு உறவுக்கும் நடக்கிற மியூச்சுவல் டிரான்சாக்ஷன்ஸ், மேரிட்டல் லைஃப், அங்கே இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட், நெகோசியேஷன் இதெல்லாம் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத 7ஆம் பாவம் ஆல்ரெடி முடிவு பண்ணியிருக்கும். என்ன மாதிரியான வாழ்க்கை தரம் அமையுங்கிறத 7ஆம் பாவம் ஆல்ரெடி டிசைடட், ப்ரீடிட்டர்மைண்ட். நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மேஜர் டிரான்ஸ்ஃபார்மேஷன், எக்ஸ்ட்ரீம்ஸ், அப் அண்ட் டவுன்ஸை சந்திப்போம் அப்படிங்கிறதுல 8ஆம் பாவம் ஆல்ரெடி முடிவு பண்ணியிருக்கும். நம்ம தர்மத்தோடு வாழ்வோமா, ஒழுக்க நெறி கடைபிடிப்போமா, பாரம்பரியம் பண்பாட்டை கட்டி காப்போமா, இதெல்லாம் ஆல்ரெடி 9ஆம் பாவம் முடிவு பண்ணியிருக்கும். நம்மளோட பெயர், புகழ், அடையாளம், அங்கீகாரம், கீர்த்தி, லாஞ்சிட்டிவிட்டி எல்லாம் ஆல்ரெடி 10ஆம் பாவம் டிசைட் பண்ணியிருக்கும். லாஞ்சிட்டிவிட்டி ஏன் உயிர் இங்கே கொண்டு வரேன் அப்படின்னா, 10ஆம் பாவம் இயங்கினா தான் இயங்கினா தான் கர்மாவே செய்ய முடியும். ஒருத்தரோட டெத்தை கூட 10th ஹவுஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். கண்ணு திறந்தால் தானே அவங்க கர்மாவே செய்ய முடியும். கர்மா செய்கிறதுக்கு அவங்க கண்ணு திறக்கணும். 10ஆம் பாவம் இயங்கலை, D10 இயங்கலைன்னா அவங்க போயாச்சுன்னு அர்த்தம். ஆனால் இது ஆராய்ச்சி பண்ணது இது வரைக்கும் கேட்டறிவு, கற்றறிவு. நம்ம எந்த மாதிரி விஷயங்களை அபிலாஷையில் வெளிப்படுத்துவோம், நம்ம சக்திக்கு மீறி எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் நடக்கும், அந்த சர்ப்ளஸ் கெயின்ஸ், இது எல்லாத்தையும் 11ஆம் பாவம் ஆல்ரெடி சொல்லிடும். நம்மளோட எனர்ஜி எந்தெந்த விதத்துல எல்லாம் ட்ரெயின் ஆகும், நம்ம பிறவியை அறுக்கிறத பற்றி, அன்கண்டிஷன் அன்பு, பாசம், காதல் மற்றவங்களுக்கு கொடுக்கறத பற்றியெல்லாம் நம்ம எப்படி நம்மளோட எண்ணங்கள் இருக்கும், சிந்தனைகள் இருக்கும் அப்படிங்கிறத ஆல்ரெடி 12ஆம் பாவம் முடிவு பண்ணியிருக்கோம். அந்த சோல் அடுத்த பிறவி நோக்கி எப்படி ஆக்கப்பூர்வமாக போக போகுது, எலிவேஷனை நோக்கி போகுதா, முக்தி மோட்சத்தை நோக்கி இந்த சோல் பிரயாணம் பண்ண போகுதா, அல்லது எகெயின் பேராசையை நோக்கி பிரயாணம் பண்ண போகுதா, ரீபத்னு அந்த பிறவி சுழற்சிக்குள்ளேயே சுத்த போகுதாங்கிறத ஆல்ரெடி அவங்க 12ஆம் பாவம் டிட்டர்மெண்ட் பண்ணியிருக்கும். இதில் நிச்சயமாகவே சில மாற்றங்கள் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது. சிம்பிளாக உங்களுக்கு புரிய வச்சிட்றேன். ஒரு 4 பேர், ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அவங்க முன்னால் ரம்பா, மேனகா, ஊர்வசி மாதிரி, இல்லை மன்மதனை பொறி ஒரு ஆண் அழகனோ ஒரு பெண் அழகையோ யாரோ ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க. அவங்க எந்த கோலத்தில் வந்து நின்னாலும் சரி, அந்த 10 பேருக்கு ஒரே மாதிரி சிந்தனை தான் போகுமா? ஒருத்தர் அந்த பெண்ணையும் அந்த ஆணையும் சகோதரனாக பார்க்கலாம், சகோதரியாக பார்க்கலாம், தோழனாக பார்க்கலாம், நண்பனாக பார்க்கலாம். அடடா ஏன் இப்படிலாம் வந்து நிற்கிறாங்க நம்ம முன்னாலே, ஏன் இந்த மாதிரிலாம் போஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கலாம். சிலருக்கு பார்த்த உடனே காமம் வரலாம், சிலருக்கு பார்த்த உடனே அட்ராக்ஷன் வரலாம், காதல் வரலாம். அப்போ அந்த எண்ணங்கள் மாறுது பார்த்தீங்களா? அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பார்ப்பாங்க. அந்த ஒவ்வொரு விதமாக பார்க்கறது சந்திரன் முடிவு பண்ணும். அந்த சந்திரனை நம்மளால் இயக்க முடியும். அதனால தான் எப்போவுமே நம்ம என்ன காதால் கேட்குறோம், என்ன கண்ணால் பார்க்குறோம், எதை ரிப்பீட்டடாக யோசிச்சுட்ருக்கோம், எந்த மாதிரி நட்போட்டத்தோடு நம்ம பழக்கம் இருக்குது, எந்த மாதிரியான நபர்கள் கூட நம்மளோட கான்டாக்ட்ஸ் இருக்குது, எந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் நம்ம வளர்கிறோம், எந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் நம்ம சம்பாதிக்கிறோம், எந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் நம்ம படிக்கிறோம், இது எல்லாமே ஒரு ஜாதகர் இம்பேக்ட் பண்ணும். என்ன மாதிரி வீடியோஸை நீங்கள் பார்க்குறீங்க, நான் பார்க்குறேன், எந்த மாதிரி வீடியோஸை நம்ம பகிர்றோம், எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வெளில பேசுகிறோம், நம்மளை எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோம், இது எல்லாமே சந்திரனை இம்பேக்ட் பண்ணும். அந்த சந்திரனை ஹேண்டில் பண்ணுறதுல தான் பெரிய சூட்சமே இருக்குது. இது இருந்தால் கொடுப்பனே தெரிஞ்சு போச்சு. மரணத்தை தவிர பாக்கி எல்லாத்தையுமே சந்திரனை கொண்டு ஆக்டிவேட் பண்ணிட முடியும். சிம்பிள். குடிசையில் இருக்கிறவங்க மாதம் 1000 ரூபா 5000 ரூபா சம்பாதிக்கிறவங்க கூட சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையா? ஆமாவே இல்லையா? நான் மாதம் 1.5 லட்சம் சம்பாதிச்சா, எனக்கு சொந்த வீடு இருந்தால், எனக்கு வண்டி இருந்தால் மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியுமா? குடிசை வீட்டில் மாதம் வெறும் 5000 ரூபா சம்பளத்தை வச்சுக்கிட்டு ரேஷன் அரிசி ரேஷன் பருப்பையும் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களால சந்தோஷமாக இருக்க முடியாதா? அப்போ அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது எங்கே அப்படின்னா அந்த 4ஆம் பாவம். அந்த 4, 5 ரொம்ப முக்கியம். அது உள்ளுக்குள்ளே இருக்குது. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் செட் பண்ணிக்கிற டார்கெட்ஸ் வேறு, ஃபிக்ஸ் பண்ணிக்கிற டிசைர்ஸ் வேறு. சிலர் இதுதான் சந்தோஷம்னு நினச்சிருப்போம், சிலர் வேறு சந்தோஷத்தை நினச்சிருப்போம், சிலருக்கு இதுதான் அச்சீவ்மெண்ட்டு, சிலருக்கு இதை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, இதுதான் என்னோட அச்சீவ்மெண்ட்னு வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது சந்திரன் மட்டும்தான். அந்த சந்திரனை நம்ம ரொம்ப பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிராரப்த கர்மாவை நம்ம ரொம்ப ஆக்கப்பூர்வமாக கடக்க முடியும். ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைன்டு கர்மாவை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து போக முடியும். ஆகமிய கர்மாவை
மிக சிறப்பாக வடிவமைக்க முடியும். அடுத்த பிறவி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்குண்டான கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே எழுதி வச்சுட்டு நம்ம அடுத்த பிறவியில் ஓட்டி பார்ப்போம். ஸோ உங்களுடைய அடுத்த பிறவியை நீங்கள் எப்படி எழுத போகிறீங்கிறத உங்களோட தினசரி நடவடிக்கைகள் உறுதிப்படுத்திடும். உங்களோட பேச்சு, உங்களோட எண்ணம், உங்களோட செயல் இது எல்லாமே முடிவு பண்ணிடும். எது மேலே நீங்கள் பற்று வைக்கிறீங்க, எது மேலே நீங்கள் ஆசைப்படுறீங்க, இதெல்லாமே டிசைட் பண்ணிடும். போன ஜென்மத்து கர்மாவை நீங்கள் எப்படி இந்த ஜென்மத்தில் பிராப்தத்தை எப்படி கழிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் அந்த சந்திரன் முடிவு பண்ணிடும். ஸோ ஹேண்டில் த சந்திரன் வெரி வெரி கேர்ஃபுல்லி. அதை மட்டும் பாசிட்டிவாக இயக்கி பழகிட்டீங்க அப்படின்னா எதையுமே கடந்து வந்துடுவீங்க. எதை வேணாலும் கடந்து வந்துடுவீங்க. அந்த சந்திரன் நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் சரி, ராகு கூட சேர்ந்திருந்தாலும் சரி, கேது கூட சேர்ந்திருந்தாலும் சரி, சனி கூட சேர்ந்திருந்தாலும் சரி, சதாவோட சேர்ந்திருந்தாலும் சரி, ராகு சனி கேது எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல உட்காந்துருந்தாலும் சரி, சந்திரன் கூட எல்லாரும் சேர்ந்து சந்திரன் ஆஸ்பெக்ட் பண்ணாலும் சரி, உங்களை நீங்கள் பலப்படுத்திக்கணும். அதுக்கு சப்போர்ட்டிவாக நீங்கள் அஸ்ட்ராலஜர் எடுத்துக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்துக்கலாம், செல்ஃபாகவே நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கலாம், கவுன்சிலர் எடுத்துக்கலாம். யாரோ ஒருத்தர், ஒரு தோழியாக இருக்கலாம், ஒரு நண்பராக இருக்கலாம், ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை மோட்டிவேட் பண்ணலாம். யாரோ ஒருத்தர் உங்களை மோட்டிவேட் பண்ணும்போது நீங்கள் எப்போல்லாம் எமோஷனலாக டவுனாக இருக்கீங்களோ யாராவது ஒருத்தர் மோட்டிவேஷனாக நீங்கள் எடுத்துக்கோங்க. யாராவது ஒருத்தர் ஒரு கைடாக அந்த டைமில் பிடிச்சிக்கோங்க. அந்த செகண்டை கடந்துருங்க, அந்த நொடியை கடந்துருங்க. அதுக்கப்புறம் உங்களால் அதை சால்வ் பண்ணிட முடியும். நீங்கள் எப்போல்லாம் டவுனாக இருக்கீங்களோ, எப்போல்லாம் எமோஷனில் ரொம்ப வீக்காக இருக்கீங்களோ, வாழ்க்கையே முடிஞ்சதுரா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் எப்போ விரக்தியில் வரீங்களோ அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும். அந்த நிமிடம் யார் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்களோ சரி, ஆக்கப்பூர்வமான விதத்தில். இந்த மாதிரி டைம்லாம் தான் நிறைய பேர் எக்ஸ்ட்ரா மேட்டல் அஃபேர்ஸ்லாம் போய் சிக்கிக்குவாங்க. ஸோ ரொம்ப 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 கவனம். அதையும் கர்மாவாக கன்வெர்ட் பண்ணிடக்கூடாது. யாரையும் பாதிக்காத விதத்தில் நீங்கள் எது செஞ்சாலுமே அது பாசிட்டிவ் கர்மா தான். பணத்தாலேயோ, மனதாலேயோ, உணர்வுகளாலேயோ, உடலாலேயோ, பொருளாலேயோ, நம்மளோட செயல்களாலேயோ ஏதோ ஒரு விதத்தில் ஒருத்தருக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணால் அது நெகட்டிவ் கர்மா. ஒருத்தருக்கு அது வலியோ, வேதனையோ, இழப்பையோ கொடுத்தது அது நெகட்டிவ் கர்மா. அந்த நெகட்டிவ் கர்மாவை தவிர நீங்கள் அந்த டைமில் நீங்கள் இப்போ பாசிட்டிவாக யாரை நீங்கள் இப்போ ஹோல்டு பண்ணிவிட்டு, யாரை நீங்கள் கைடாக நினச்சி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அந்த இடத்த நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் எதையுமே பின்னால் ரெக்டிஃபை பண்ணிட முடியும். எதை இழந்தாலும் திருப்பி எடுத்துட முடியும். எக்ஸப்ட் உயிர். உறவுகள் கூட ரீஸ்ட்ரக்சர் ஆகுது. உறவுகள் கூட உங்களால் டைம் ஹீல்ஸ். காலம் எதையுமே ஆற்றும். ஸோ ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இது எந்த விதத்தில் நீங்கள் எடுத்துக்கிறீங்கிறது உங்களோட சந்திரன், உங்களுடைய சுயகர்மா. சொல்ல வேண்டியது என்னுடைய கர்மா. லவ் யூ ஆல். ஆஸ்ட்ரோ பிருந்தா அகெயின் ஃப்ரம் கோயம்புத்தூர். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையும் எங்கும் ஓங்குக. May the universe shower abundance upon you and your family members. Grow more in always and grow more compassionate. Universe always has your back. Thank you.